கடந்த வாரம் முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற நிலையில் அவரோடு சேர்ந்து 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கான துறைகள் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திரையில் பார்க்கிறோம், அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறையும், அமைச்சர் நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறையும், அமைச்சர் ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அமைச்சர் நிர்மல்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிற, அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. தற்பொழுது துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி ஃபீல் பண்றீங்க? இனி அடுத்தடுத்து அதில் செய்யக்கூடிய விஷயங்களாக என்னென்ன விஷயங்களை நீங்க பண்ண போறீங்க? ஆமா, மின்சாரத்துறையும் சட்டத்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்குமா. கண்டிப்பா தலைவர் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு முக்கியமான துறையை கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 25 வருஷமா இந்த துறை இந்த மின்சாரத்துறையை முழுவதுமாக இதுக்கு முன்னிருந்த அரசுகள் அனைத்தும் கெடுத்து குட்டிச்சவரா வச்சிருக்காங்க. மின்சாரத்துறை 2006க்கு அப்புறம் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் 2006க்கு அப்புறம் முற்றிலுமாக மின்சாரத்துறை அப்புறம் அதோட அழிவு காலம் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1,40,000 பேர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த மின்சாரத்துறை 2001 காலத்துல இப்ப அதுல பாதியா இருக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு மின்சாரத்துறையில. சோ இதெல்லாம் சீரமைக்கிற மிகப்பெரிய பணியை கண்டிப்பாக இன்னைக்கு தலைவர் என்கிட்ட கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இது நம்ம ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு ஸ்டேட்டா கொண்டு போனோம். ஏன்னா இன்னைக்கு மின்சாரத்துறையில நம்ம வெளியில இருந்து வாங்குறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு உள்ளேயே நமக்கு இங்க இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு செல்ஃப் சஸ்டைன்டு ஸ்டேட்டா கொண்டு போறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா ஊர்களுக்கும் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு. மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இது கோடை காலம், மின்வெட்டுகள் அதிகம் வரதுக்காக வாய்ப்பு இருக்கக்கூடிய காலம். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் தன்னுடைய 500 யூனிட் அப்படிங்கிற அந்த அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து இந்த துறையை நீங்க நிர்வகிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சர் கட்சியிலும் தேர்தலுக்கு முன்னால கொடுக்கப்பட்டதோ அது அனைத்தும் 100% நிறைவேற்றப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பதான் துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக முழுவதுமாக ஆய்வு செய்யப்பட்டு, ஏன்னா முதலமைச்சர் முதல் நாள் பதவியேற்பே சொல்லியிருந்தாங்க, அதாவது எல்லா துறையிலும் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ண பிறகுதானே. சோ அந்த ஆய்வை நாங்க முடிச்சிட்ட பிறகுதான் கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணணும். ஏன்னா இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன நம்ம அசஸ் பண்ணணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எந்த ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு என்னன்னு ஆடிட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆன் ப்ரையாரிட்டி நம்ம செய்யணும், என்ன ப்ரையாரிட்டி என்ன நம்ம செய்யணும்னு சொல்லி கம்ப்ளீட் அசஸ் பண்ண பிறகுதான் முடிவு பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒரு ஹை லெவல்ல நமக்கு தெரியும், இதுல 1 லட்சம் கோடி கடன் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, வெளியில இருந்து கோல் பர்ச்சேஸ் சரியா இல்ல, அது இல்லாம எல்லா யூனிட்ஸும் ஹையர் ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க இருக்கு. இப்போ 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலும் நம்ம கையில இருக்கு. அது இப்ப ஆல்ரெடி சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் ஆகிருக்கு. சோ இந்த அளவுக்கான ஒரு புறையோடு இருக்கிற சிஸ்டமா, புறையோடு இருக்கிற ஒரு துறையை நம்ம கண்டிப்பாக சீரமைக்க மிகப்பெரிய அளவுல எஃபர்ட் தேவைப்படும். கண்டிப்பாக தலைவர் முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இந்த துறையை கொடுத்திருக்காங்க. அதை 100% அதை நிவர்த்தி செய்யும் அளவுக்கு நாங்க பணிபுரியும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக முதல்வரோடு சேர்த்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை விரிவாக்கம் எப்போ நடைபெறும், எப்போ எதிர்பார்க்கலாம்? இல்ல, விரிவாக்கம் கண்டிப்பா முதல்வர் தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக, ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக ஆய்வு செய்து, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையும் முதல்வர் ஆய்வு செய்து தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செய்து அதுக்கான தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. அடுத்து எப்ப தேவையோ முதல்வர் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. நன்றி திரு நிர்மல்குமார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.